ஹாய்ப்பா! எல்லாம் என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சதும் மலை மேல இருக்க முருகருக்கு ஒரு சல்யூட்டையும், வணக்கத்தையும் வச்சுட்டு கிச்சனுக்கு வந்தேன்ப்பா. நைட்டு கரண்ட் போனதுனால பாத்திரம் கழுவ முடியல. அதனால பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது. ரொம்ப எரிச்சலா இருந்தது. முதல் வேலையா பாத்திரத்த கழுவி அடுக்கி எடுத்து வச்சுட்டு தான், நான் வந்து சமையல் வேலையே ஆரம்பிச்சேன். கல்பனாக்கு இன்னைக்கு ஃபுல் டே இருக்கிறதுனால, லஞ்ச் பாக்ஸும் கட்டணும்ப்பா. அதனால இன்ஸ்டன்ட் தேங்காய் சாதம் பண்ணி குடுத்துடலான்ட்டு, தேங்காய் எண்ணெயில தான் இந்த சாதம் தாளிக்கணும். செம்மையா இருக்கும். அதே மாரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார சட்னியும், ஐ மீன் பூண்டு கார சட்னியும், தோசையும் செய்யலான்னு ரெடி ரெடி பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. இந்த பூண்டு கார சட்னி தோசைக்கு மட்டும் இல்ல, இட்லி, பணியாரம், பூரி, சப்பாத்தி இந்த இந்த தேங்காய் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கே அந்த பூண்டு சட்னி தான் தடப்போறோம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் யாருக்கு இந்த பூண்டு சட்னி பிடிக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி இங்க பாருங்க நல்லா இப்படி தோசையில ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்தோம்னா, சட்னியே தேவையில்ல. இந்த தோசைய வெறுமனே சாப்பிடலாம். கல்பனாவோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து Zooடியோல எடுத்தது. செம்மையா இருக்கும். கல்பனாவ கூட்டிட்டே போல. நானே தான் போய் எடுத்தேன். அளவு எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. சரி ஓகேப்பா. அதே மாரி ஸ்வீட் கார்ன் நீங்க சொன்ன மாரி பாயில் பண்ணி குடுத்துருக்கேன். இன்னைக்கு எங்க வீட்ல லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் இதுதான்ப்பா. உங்க வீட்ல என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.